Hi, welcome to my channel. இது சமச்சீர் கல்வி காமர்ஸ் லெவல் ஸ்டாண்டர்ட். நம்ம படிக்க போகிற டாபிக் வந்து கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன்லேருந்து ஃபீச்சர்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் படிப்போம். ஃபீச்சர்ஸ் வாலண்டரி மெம்பர்ஷிப். ஆப்வியஸ்லி வாலண்டரி மெம்பர்ஷிப் யாராவது வரலாம், எந்த மெம்பராச்சும் வரலாம், எத்தனை பேராச்சும் வரலாம், எத்தனை பேராச்சும் போகலாம். ஓகே, ஸோ தட்ஸ் வாலண்டரி மெம்பர்ஷிப். செகண்ட், ஈக்குவல் ரைட்ஸ். எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கும், எல்லாருக்குமே ஈக்குவல் ஓனர்ஷிப் இருக்கும். ஓகே, ஒன் ஷேர், ஒன் பர்சன், ஒன் ஓட்டு, அந்த கான்செப்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட், டெமோக்ரஸி. டெமோக்ரஸி எல்லாருக்குமே சேம். ஓகே, நீ பெருசு நீ சிறுசு எதுவுமே இல்லை, எல்லாருமே இங்கே ஈக்குவல். நெக்ஸ்ட், ஹானஸ்டி. ஸோ ஆப்வியஸ்லி ஹானஸ்ட்டாக இருக்கவங்க மட்டும்தான் ரன் பண்ண முடியும். செல்ஃபிஷ் பீப்புள், ரொம்ப காசு சம்பாதிக்கணும், அது மாதிரி ஆளுங்கள்லாம் இங்கே சேர மாட்டாங்க. ஸோ ஹானஸ்டி இஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு, மியூச்சுவல் கான்ஃபிடென்ஸ். மியூச்சுவல் கான்ஃபிடென்ஸ், நீ ஹெல்ப் பண்ணு, நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீ ஹெல்ப் பண்ணு. தட் இஸ் டீம் ஒர்க்காக ஒர்க் பண்ணலாம். ஸோ அது வந்து மியூச்சுவல் கான்ஃபிடென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு, வெல்ஃபேர் மெயின் ஆப்ஜெக்டிவ். வெல்ஃபேர் மெயின் ஆப்ஜெக்டிவ்னா லைக் மெயினாக என்னது, நம்ம கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து கம்மி ரேட்டில் கொடுக்கணும். ஓகே, அதான் மெயின் இவங்களுக்கு மோட்டிவ். ஸோ நெக்ஸ்ட்டு, செவன்த், கேஷ் பேமெண்ட். ஸோ கேஷ் பேமெண்ட்னா இங்கே வெறும் கேஷ் பேமெண்ட் தான் தவிர கிரெடிட் பேமெண்ட் இல்லை, கடன் இல்லை, வெறும் கேஷ் பேமெண்ட் மட்டும்தான். கிரெடிட் பேமெண்ட், கடனை யாரும் கொடுக்க மாட்டாங்க, விற்க மாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, எக்கானமி. எக்கானமினா லைக் இங்கே வந்து சான்ஸ் இல்லை. ஓகே, லைக் ஒரு மிஸ்யூஸ் பண்ண அமௌண்ட்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா அந்த அமௌண்ட் வந்து அவங்க சொசைட்டிக்கு யூஸ் பண்ணுறது தான் பார்க்குவாங்க. அதுதான் இது எக்கானமி. நெக்ஸ்ட்டு, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ ஏதாவது உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். 1/4, சப்போஸ் எனக்கு 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் வந்துச்சு ஆர்கனைசேஷனில், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் 1 lakh ப்ராஃபிட் வந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, 25% ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. தட் இஸ் 25,000. அப்புறம் 10%. ஓகே, ஸோ அது வந்து அவங்களோட 10%. இப்போது 1/4னா 25% ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. இன்னும் ஒரு 10% என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்க மெம்பர்ஸ்க்கு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு தனியாக வைப்பாங்க. மீதி காசு தான் அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகே, தட் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட். நெக்ஸ்ட்டு, செல்ஃப் சர்வீஸ். ஸோ ஆப்வியஸ்லி ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க, கரெக்டாக. ஸோ அவங்க மட்டும் இல்லாமல் அவங்கவுங்களுக்கு மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுனால, மெம்பர்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுறதுனால இட்ஸ் அ செல்ஃப் சர்வீஸ். ஸோ எவ்ரி ஒன் ஆர் கெட்டிங் பெனிஃபிட்டட். நெக்ஸ்ட்டு, அவ்வளோதான் ஃபீச்சர்ஸ். அட்வான்டேஜஸ், வாலண்டரி அசோசியேஷன் சேம் திங், எல்லாருமே வரலாம். இட்ஸ் ஓப்பன், எனி ஒன் கேன் கம் ஆர் எனி ஒன் கேன் கோ அவுட். ஓகே, நோ ஒன் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு கம் இன் ஆர் கோ அவுட். தட் இஸ் வாலண்டரி அசோசியேஷன். நெக்ஸ்ட்டு, ஈஸி ஃபார்மேஷன். பெருசாக ஒன்று லீகல் ஃபார்மாலிட்டி, கம்பெனி ஆக்ட் மாதிரி மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அது மாதிரி ஒன்றுமே இல்லை. ஸோ இட் இஸ் சிம்பிள், ஈஸி டு ஃபார்ம் வித் அட்லீஸ்ட் 25 மெம்பர்ஸ் மினிமமாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு, டெமோக்ரஸி. எல்லாருமே ஈக்குவல் ரைட்ஸ், நோ ஒன் மேன் ஒன் ஓட், இந்த கான்செப்ட் தான் இல்லை. ஓகே, இந்த கான்செப்ட் தான் இங்கே இருக்குது. காசு இருக்கவங்க காசு இல்லாதவங்க அதுமாதிரி டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு, ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட். ஆல்ரெடி சொன்னேன், 25% பக்கத்தில் ரிசர்வ் பண்ணி வச்சுருவாங்க, 10% பக்கத்தில் எடுத்து வச்சுருவாங்க, ஏன்னா அவங்களோட மெம்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் மீதி அமௌண்ட் எல்லாருக்கும் ஈக்குவலாக ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சர்ப்ளஸ். நெக்ஸ்ட்டு, லிமிட்டட் லைபிலிட்டி. ஸோ ஆல்ரெடி லைபிலிட்டிஸ் பற்றி நம்ம நிறையா படித்தோம். லைபிலிட்டினா கடன். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க, கடன் ஜாஸ்தி ஆச்சுன்னா, ஓகே, கடன் வந்து ஆர்கனைசேஷன் கடன் வாங்கியிருக்கு, ஸோ அவங்க வந்து பர்சனல் ப்ராப்பர்ட்டி தொட மாட்டாங்க. வெறும் அந்த ஆர்கனைசேஷனை சொத்து ஏதாச்சும் விற்றுட்டு அவங்க கடன் சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க தவிர, கடன் கட்டிடுவாங்க தவிர அவங்க வந்து அவங்கவுங்க மெம்பர்ஸ் அந்த பர்சனல் ப்ராப்பர்ட்டி கிட்ட போக மாட்டாங்க. தட் இஸ் கால் லிமிட்டட் லைபிலிட்டி. ஓகே, சப்போஸ் ஒரு 1 கோடி ரூபாய் லாஸில் கடன் ஆச்சு. ஓகே, லாஸோ ஏதோ கடன் ஆச்சு ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க சொத்து ஏதாவது இருந்தாலும் பில்டிங் இருந்தாலும் விற்றுட்டு தான் பண்ணுவாங்க தவிர மெம்பர்ஸ் கிட்ட இருக்க பர்சனல் ப்ராப்பர்ட்டி டச் பண்ண மாட்டாங்க. ஓகே, தட் இஸ் லிமிட்டட் லைபிலிட்டி. நெக்ஸ்ட்டு, செப்பரேட் லீகல் என்டிட்டி. செப்பரேட் லீகல் என்டிட்டினா இங்கே வந்து எல்லாமே வந்து கம்பெனி எல்லாமே வந்து ஆர்கனைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பார்த்தோம் கேரளா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி,
கேரளா தமிழ்நாடு ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அதுதான் இருக்கும் தவிர அதில் மெம்பர்ஸ் இருக்க பேர் இருக்காது. ஸோ தட் மீன்ஸ் இவங்க வந்து இந்த சொசைட்டியை வந்து நம்ம ஒரு செப்பரேட்டாக ஒரு பர்சன் மாதிரி பார்க்குறோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஒரு சேலரி கட்டினாலோ ஏதாவது எக்ஸ்பென்சஸ் இருந்தால் சொசைட்டி பேர் மேலே தான் இருக்கும் தவிர மற்றவங்க பேர் மேலே இருக்காது. ஓகே, ஸோ தட் இஸ் the cooperative society is considered as separate person. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் வந்து டெத் ஆனாலும் இன்சிடென்ட் ஆனாலும் கம்பெனி வந்து அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஓடிட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஈச் ஃபார் ஆல் ஆர் ஆல் ஃபார் ஈச் இப்படின்னா என்னென்னாக்கா எல்லாருமே ஒன்று, எல்லாருமே ஐ மீன் எவ்ரி ஒன் ஆர் சேம், எவ்ரி ஒன் ஆர் ஈக்குவல். ஓகே, ஒன் ஃபார் ஈச் ஃபார் ஒன், அதான். ஸோ திஸ் இஸ் லைக் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் ஹெல்ப். ஓகே, நம்ம மட்டும் ஹெல்ப் பண்ணிக்காமல் மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறது, அதான் மீனிங். ஓகே, நெக்ஸ்ட்டு கிரேட்டர் ஐடென்டிட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆல்ரெடி சொன்னேன், லைக் they will cooperate each other. ஓகே, ஸோ அதனால் அவங்க மெயினாக இன்டென்ஷன் என்னன்னாக்கா அவங்களோட மெம்பர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும், அது மட்டும் தான் இவங்களோட இன்டென்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் சப்போர்ட்னா இது மாதிரி சொசைட்டிஸ் வச்சு கவர்மெண்ட் டெஃபினட்டாக ஐ மீன் சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்படி ஒரு லோன்ஸ் சீப்பராக கொடுப்பாங்க, சப்சிடிஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ நிறைய டேக்ஸ் கட்டாமல் ஒரு டிடக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது மாதிரிலாம் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் எலிமினேஷன் ஆஃப் மிடில்மேன். ஆல்ரெடி சொன்னேன், இந்த ஸ்டூடெண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி சொன்னேன். ஸ்டூடெண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் என்ன பண்ணுவாங்க, அவங்க டேரெக்டாக ப்ரொடியூசர்கிட்டேருந்து வாங்கிட்டு டேரெக்டாக கன்சியூமருக்கு விற்றுருவாங்க. ஸோ அதனால மிடில்மேன்ஸ் இல்லை. ஸோ ப்ராஃபிட்ஸு ஐ மீன் ஜாஸ்தி, கஸ்டமர்ஸ்க்கு நிறைய காசு கொடுத்து அவங்களோட வாங்க முடியாது. ஓகே, ஸோ அவங்க கம்மியாக கொடுத்து வாங்கலாம் கஸ்டமர்ஸ், இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் வாங்கலாம். டேக்ஸ் கன்செஷன் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ நீங்கள் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இருந்தால் டெஃபினட்டாக கவர்மெண்ட் வந்து வில் ப்ரொவைட் ஸோ மச் ஆஃப் எக்ஸாம்ஷன், டேக்ஸ் கன்செஷன் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து யூ ஆர் கோயிங் டு கெட் when you have a cooperative societies. நெக்ஸ்ட்டு ரூரல் கிரெடிட். ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்கிறதுனால இந்த மணி லெண்டர்ஸ் கிட்ட இருந்தால் இந்த வட்டிக்கு விடுறவங்கக்கிட்டேருந்து அந்த ஃபார்மர்ஸை இவங்க காப்பாற்றுறாங்க. எப்படி இவங்க கம்மியாக சார்ஜ் பண்ணி கொடுக்குறாங்க, கம்மியாக இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அதனால அந்த ஃபார்மர்ஸ் வந்து வில்லேஜஸ் வந்து ஈஸியாக கடன் கட்ட முடியுது. ஓகே, ஸோ சீப்பராக ரேட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அவங்க ஈஸியாக அவங்களால கட்ட முடியுது. அதனால அந்த ரூரல் ஏரியாவே கொஞ்சம் they are getting out of from the money lender. So this cooperative societies நிறைய ஹெல்ப் பண்ணுது rural peopleக்கு. ஓகே, ஸோ திஸ் ஆர் சர்டன் அட்வான்டேஜஸ் ஆஸ் வெல் ஃபீச்சர்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கணுன்னாக்கா என்னோடய சேனலில் ப்ளேலிஸ்ட் போனீங்கன்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் இருக்கும். ஓகே.